ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருடத்துடைய குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் 90% கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகப்படி 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் பிறந்தப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த பொசிஷன் ப்ளஸ் இப்போ உங்களுக்கு என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு, ப்ளஸ் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 90% கரெக்டாக தான் இருக்குங்க. குரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தது. இப்போ ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாகி வந்திருக்காருங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 2ஆம் இடம் வருமான ஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. குரு இருக்கக்கூடிய பொசிஷன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பொசிஷனுங்க. 2ஆம் இடம்ங்கிறது தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது, கண்டச்சனி. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். குரு பலன் இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. நீங்கள் தொழிலில் நிறைய சாதிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பர். அதாவது 100க்கு 200% உங்களுக்கு எக்கனாமிக்கல் க்ரோத் பல மடங்கு பெருகிரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போது பணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் தொழில் மூலிமா உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களாக இருந்தால் இது ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நீங்கள் நல்ல டாக்குமெண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்வீங்க, ஒரு நல்ல பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு காரணங்கள்னால உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். அந்த தாமதமெல்லாம் நீக்கி குரு உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான முதலீடுகளை அவரே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருங்க. அதாவது கடன் மூலிமா ஒரு கடன் நீங்கள் ஒரு லோன் போட்டு அது மூலிமா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது இந்த டைமில் நிறைவேறிடும். அதே மாதிரி பார்ட்னர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் இது நல்ல டைம் தான். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு புது தொழில் மட்டும் இல்லை, இந்த தொழிலேருந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது வேறு பிரான்ச் போடுறதுக்கு உண்டான அமைப்புகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழில் மூலிமா நிறைய வருமானங்கள் வரும். ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடு கட்டக்கூடிய அமைப்புகளோ அல்லது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையோ குரு கொடுத்துருவார். 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனத்தையும் குறிக்கும், அதே நேரத்தில் வீட்டையும் குறிக்கும். அது உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸுக்கு எந்த விஷயம் சரியாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணலாமுங்க, தாராளமாக பண்ணலாம். ஏன்னா தொழிலுக்காக நம்ம ஒரு வாகனம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சா இந்த குரு பெயர்ச்சி 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு வெஹிக்கிள், அதாவது தொழில் பிஸ்னஸுக்காகவோ அல்லது வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சொந்தமாக புது கட்டடம் கட்டி அதில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு அது மூலிமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டைமில் கடன் தொல்லையிலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். பிஸ்னஸ்க்காக நீங்கள் குடுக்கல் வாங்கலில் இவ்வளோ நாளாக ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாம் நீங்கி சுமூகமாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, பிஸ்னஸ்க்காக நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, ஒருத்தங்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, ஆனால் அது வராமையே போயிட்டுருக்கும் இல்லையா. இப்போ இந்த டைமில் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். 2ஆம் இடம் பணஸ்தானம் தான், தனஸ்தானம். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. சேம் டைம் உங்களுக்கு கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்குது. குரு கேது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
இவ்வளோ நாளாக அதாவது இப்போ நிறைய ப்ராப்ளம்லாம் அது என்னடா அது எதை தொட்டாலும் தாமதமாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள், அது எல்லாமே சக்ஸஸாக மாறும். படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன, குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு, நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள், ஞாபகத்திறன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகளும், அதாவது பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்கும் வந்து நல்ல ரேங்க் ஹோல்டராக நல்ல பர்சன்டேஜோட காலேஜ்லேருந்து வருவீங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் என்ன, காலேஜ்லேயே பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. 6ஆம் இடத்த குரு பார்க்குறது 10ஆம் இடத்துலேருந்து. அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சில பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதாவது சிவில் சர்வீஸ் முடிக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத போட்டித் தேர்வை குறிக்கக்கூடியது, 10ஆம் இடம். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸில் ஜெயிச்சு உங்களுக்குன்னு, அதாவது 4ஆம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். 4ஆம் இடம்ங்கிறது பதவி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி ஸ்தானத்தை குரு பார்க்குது. திடீர்னு ஒரு பதவி கிடச்சிரும். அரசியல்வாதிங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது 10ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு 6ஆம் இடத்தையும் பார்க்குது. அதே திடீர்னு மக்களுடைய ஆதரவுகள் அமோகமாக பெருகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் சப்போர்ட்டும், ப்ளஸ் வந்து உங்களுடைய கட்சி தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி, நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் நல்ல பதவியாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்கிறது, வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் படிப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சொந்தமாக புதுசாக வீட்டில் இருந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா 10ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்குது. குரு 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன, ஆன்லைன் பிஸ்னஸ் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரானது. இவ்வளோ நாளாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் கூட இப்போது அதுக்கு வந்து என்ன, நீங்கள் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் கிடைக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் என்னென்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நல்லா வளர்த்து விட்ருவார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்குது, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்ருவோம். அதனால் அதையும் பார்த்துக்கணும். சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அதனால் ஒருத்தரை அனுசரிக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியலனாலும் ஒரு கசப்பான உண்மை தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக இருப்பீங்க, எல்லா விஷயத்துலையும் கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க. நான் நேர்மையாக இருக்கேன், நீயும் நேர்மையாக இரு அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய பிரச்சனையே. நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை, அடுத்தவங்களையும் அதே மாதிரி எதிர்பார்க்கறது தான் உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் பங்க்சுவாலிட்டியாக இருப்பீங்க, நீங்கள் டைமை கீப்பப் பண்ணுறவங்களா இருப்பீங்க, அதே மாதிரியே அடுத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன், ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு 7ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸோ அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கும்பம், அதுக்கு அதிபதி சனி. சூரியன் சனிக்கு எப்போவுமே பகை தான். பகை அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, கரெக்டாக வந்து இந்த டைமில் தான் அப்படின்னு. சூரியனை கரெக்டாக 6 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி அவர் அஸ்தமனமாகிறது 6 மணிக்கு அப்படின்னா அந்த நேரத்துக்கு நேரம் கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் சனி வந்து அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பார். ஸோ உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி என்னதுங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் அது உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நடவடிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. அதனாலேயே என்னென்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்கும், கோபம் வரும். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா கூட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்கள் தொட்ட எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நாலேஜான பர்சன், எல்லாமே 100% கரெக்டு தான். பட் ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களை
கண்டுக்காமல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. தப்பு உங்கள் பேரில் இருந்தாலும் அதை கண்டுக்காமல் போகிறது ரொம்ப நல்லது. சக்ஸஸ் 100% இல்லை, 200% உங்களுக்கு கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக சொல்கிறேன்னா, கணவன் மனைவி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது சாதாரண ஒரு விஷயங்கிறது பெரிய சண்டை சச்சரவுகள், சில டைம் பஞ்சாயத்து வரைக்கும் போய் முடிஞ்சிடும். அதனால் உங்கள் வீட்டில் 4 செவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வெளியில் கொண்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் எப்போவுமே ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பேர் புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அது கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயமும் நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஹெல்த் கான்சியஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப அவசியம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு 1000 500க்குள்ளேயே செலவை முடிக்கிறதுக்கு பாருங்கள். அது பெரிய செலவாக இழுத்து விட்டுற வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது நோயை வளர்த்து விட்டுரும் குரு. அது சாதாரண பிரச்சனை நீங்கள் நினைப்பீங்க, அது பெரிய சர்ஜரியில் கொண்டு போய் முடிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. முக்கியமாக நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாலே போதுமானதுங்க. வேலை தொழிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எக்கனாமிக்கல் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பெண்களாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தான். ஆனால் அவங்களுக்கு முன்னேறக்கூடிய காலகட்டம்ங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.